இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபை திருமண தகவல் மூலியமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நாட்களில் செய்து கொண்டு வருகிறார். ஆதிலே ஆண்டவர் ஆதாமை படித்து ஆதாமுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கின காட்சி நாம் வேதத்திலே காண்கின்றோம். இவ்விதமாய் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கியுள்ளார். ஆகவே அது வேதம் தெளிவாய் சொல்கிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று வாக்குத்தத்தமான வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்று கிருபை திருமண தகவல் மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2000 நான் துபாயில் வேலை செய்யும் போது அந்த வேலையை விட்டு ஆண்டவர் கொடுத்த எனக்கு வெளிப்பாடு மூலியமாக இந்த ஸ்தாபனத்தை நான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வெற்றிகரமாக ஆண்டவருடைய கிருபையினால் இந்த கிருபை திருமண தகவல் மையம் பல நபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து நடத்தி கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் யாருக்கும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நத்திங் இம்பாசிபிள் ஒரு லாஜிஸ்களை தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல, ஒரு 2000 ஆரம்பிக்கும் ஸ்தாபனம் வேலையில்லாதவர்களுக்கு வேலையும் வேலை தேடுகிறவர்களுக்கு ஏற்ற ஒரு வேலையை கண்டுபிடித்து கொடுக்கிற ஒரு ஸ்தாபனமாகவும் காணப்படுகிறது. மற்றும் கிருபை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டு விதவிகள், ஊனமுற்றவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், இளம் பெண்கள் ஆகியோருக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கிருபை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டிய நோக்கம் இப்போது எங்களிடத்தில் உள்ளது. ஆகவே அதுக்காக ஜெபம் செய்து கொள்ளுங்கள். கிருபை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை அடிப்படையில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிறார், நான் உடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடையை கொடுத்தீர்கள். தங்குமிடம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு தங்குமிடத்தை கொடுத்தீர்கள். நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், ஆகாரத்தை கொடுத்தீர்கள். அப்போது இயேசு சொல்கிறார், மக்கள் சொல்கிறார்கள், சீசர்கள், எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு கண்டோம், எப்பொழுது இவைகளெல்லாம் கொடுத்தோம். இயேசு சொல்கிறார், உங்கள் ஏழைகளில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லுகிற காட்சியை நம்ம காண்கின்றோம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர்.